இப்போ அண்ணாமலை பிரச்சாரமே பண்ணாமல் இருந்திருந்தார் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், அவர் ஆதரவாளர்கள்லாம் ஓட்டு போடல, அதனால் ஓட்டு வரல, தோத்துச்சின்னு ஒரு குறை சொல்லலாம். அவர் தான் நயினார் அவர்கள் கூட பல இடத்துக்கு போல, இவர் தான் எல்லா இடத்துக்கும் போனார். அதிமுகவில் இருக்கவங்களே அவரை கூப்பிட்டாங்க, பிரச்சாரம் பண்ணார், சுற்றி போனார், ஹெலிகாப்டர்லாம் வச்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இவ்வளோ தூரம் பிரச்சாரம் பண்ணியும் தோத்துடுச்சு அப்படின்னு சொன்னால், அப்போ அதிமுகவோட தோல்விக்கு என்ன காரணத்தை சொல்வீங்க? 2வது இடம். நீங்கள் கவுண்டிங்கில் பார்த்தீங்கன்னா முதல்ல க்ளோஸாக வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் விலகி போனாங்க. அட்லீஸ்ட் 2வது இடமாவது வருவாங்க, எதிர்கட்சி தலைவராவது வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் ரவுண்டு மாற திமுக அந்த இடத்துக்கு வந்துருச்சு, இவங்க போயிட்டாங்க. போன தடவை எடுத்த இடத்த கூட இவங்களால தக்க வைக்க முடியல. அப்போ அதுக்கு நீங்கள் யாரை குறை சொல்வீங்க? இப்போ பாஜக தோல்விக்கு அண்ணாமலை காரணம் அப்படின்னா அதிமுகவோட தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி காரணம்னு சொல்லுங்க. அவருக்கு நீங்க முழு ஃப்ரீடம் கொடுத்து கூட்டணி ஓகேங்க, இவர் தாங்க எல்லாத்தையும் பண்ணுவாரு அப்படின்னு அன்னைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய தோல்வி வந்திருக்காது என்டிஏ கூட்டணி. ஆனா இன்றைக்கு அந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் வரவில்லை. காரணம் என்னன்னா, பாஜகவுடைய 11% வரல. 24ல மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது பாஜக மேல. அந்த நம்பிக்கையை இவங்களே கெடுத்துக்கினாங்க. முக்கியமா ஊழல் 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 அப்படின்னு சொல்றீங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்கள் சோஷியல் மீடியா கமெண்ட்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் வெக்ஸ் ஆகி போயிட்டு என்னங்க பாஜக ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, இப்படியே தான் சொல்லினுக்கிறாங்க, கடைசியில் ஒரு கேஸும் நிற்க மாட்டுது, இப்படி சொதப்பினுக்கிறாங்க, ஏன்னா இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதிமுகக்கும் பாஜகக்கும் அப்படின்ற அளவுக்கு அவங்க வெக்ஸ் ஆகி போயிட்டாங்க. அதனால தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு, ஆதங்கம், அதை கேப்சர் பண்ணக்கூடிய இடத்திலிருந்து நழுவி விட்டார்கள். அந்த ஒரு 5-6% அண்ணாமலை கொண்டு வந்தது, அது இந்த பக்கம் வந்திருந்ததுன்னா முடிவு மாறி இருக்கும். இது அவங்களே கெடுத்துக்கினாங்க. அது அந்த பக்கம் அப்படியே போயிடும். அண்ணாமலை மேல பழி போடுறாங்க அப்படின்னா அப்புறம் இவங்களெல்லாம் என்ன சொல்றது? எங்க தலைவர் யாருங்க, அவரை கேட்பீங்களா? இல்லை அதை விட்டுட்டு இவரை போய் எல்லாத்துக்கும் கேட்டுக்கிறீங்க? தலைவராக இருந்தாலும் நீங்கள் தான் அவரை கேட்பீங்க, தலைவராக இல்லாட்டாலும் நீங்கள் தான் அவரை கேட்பீங்க அப்படின்னா அப்போ அண்ணாமலை தான் பாஜக, பாஜக தான் அண்ணாமலைன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்கள் நியாயமாக யாரை கேட்டிருக்கணும்? நயினார் நாகேந்திரன் அவர்களை எல்முருகன் அவர்களோட ஒப்பிட்டு பாருங்க 4-1 ஆயிடுச்சுன்னு அதை விட்டுட்டு சுத்தமாக அவர் தலைவர்னது இவங்களே மறந்துட்டாங்க போலுது. எல்லாத்துக்கும் அண்ணாமலை அண்ணாமலைன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அண்ணாமலை தான் பாஜக, பாஜக தான் அண்ணாமலைன்னு சொல்றது கரெக்ட் தானே? ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறதுல நீண்ட காலம் தமிழகத்துல முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி பாஜக, டெல்லி பாஜக அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பல மாநிலங்கள்ல அமித்ஷா அவர்கள், மோடி அவர்களுடைய கூட்டணி வெற்றி வாகை சூடி இருக்கிறது. இந்த தேர்தலில் கூட வெஸ்ட் பெங்கால்ல தொடர்ச்சியாக 3 முறை வெற்றி பெற்று அரியணையில் அமர்ந்த மம்தா பானர்ஜி அகற்றப்பட்டிருக்கிறார். அதுவும் ஒரு இமாலய சாதனை. 206 தொகுதிகள் வரைக்கும் பாஜக கூட்டணி அங்கு வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக 27 தொகுதியில் இந்த தேர்தலில் களம் காண்றாங்க. ஏற்கனவே நீங்க சொன்னீங்க இளைஞர்கள் ஓட்டு பாஜகவும் இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சீங்க. அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த போது கூடிய கூட்டம் நாம பார்த்த கூட்டம் தான். ஆனால் உதகையில ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் பாஜக நீச்சல் அடித்து வெற்றி வாகை சூடி இருக்கிறது. 26 தொகுதியில பாஜக மன்னர் கவி இருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் பாதாளத்திலேயே விழுந்துட்டாங்க. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சாத்தூர்ல சறுக்கி விழுந்த நிகழ்வுகள் பார்ப்பதற்கே பரிதாபமா இருந்துச்சு. எப்படி பார்ப்பது? பாஜகவால முடியல, தாவேக்கா நிகழ்த்தி இருக்காங்க. புதிதாக வந்த கட்சி, அதுவும் பாத்தீங்கன்னா தற்குறிகள் அப்படின்னு விமர்சிக்கப்படக்கூடிய கட்சி, அனுபவம் இல்லாதவர்கள், சிறுவர் சிறுமியர்கள் தான் அங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னு கருத்துக்கள் முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கட்சி திமுகவை வீழ்த்துகிறது. இந்தியாவை ஆளக்கூடிய பாஜக தமிழ்நாட்டில் மண்ணை கவ்வுகிறது. ஒரு விஷயம் நீங்க கவனிச்சு பார்த்திருக்கணும். 21 தேர்தலில் தோத்து எதிர்கட்சி தலைவராகின்றார் எடப்பாடி பழனிசாமி. ஆனா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷ காலம்
எதிர்க்கட்சி தலைவராக ஒன்றுமே அவர் வந்து செயலாற்றவில்லை. பாஜகவும் அண்ணாமலையும் தான் வந்து எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வந்தார்கள். ஒன்றுமே பண்ணல, ரொம்ப சைலண்ட் மோடு. கேட்டால் இது ஜெயலலிதா அவர்கள் டெம்ப்ளேட் அப்படின்வாங்க. அவங்க 4 வருஷம் சும்மா இருந்துட்டு கடைசி வருஷம் வருவாங்கன்னு. அது ஜெயலலிதா. நீங்கள் அந்த மாதிரி ஆயிட முடியாது. இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு 2-3 மாதம் முன்னாடி தான் மறுபடியும் எதிர்க்கட்சி தலைவராக தூசு தட்டி அவர் எழுந்து வரார். இந்த கூட்டணி 25 ஏப்ரல்லையே முடிவாகிவிட்டது. அதுக்கப்புறமும் இவங்க என்ன பிரச்சாரத்தில் என்ன வந்து கள நிர்வாகத்தில் இறங்கினாங்க சொல்லுங்கள். ஒரு கட்டத்தில் தேர்தலுக்கு 1 மாதம் கொஞ்சம் முன்னாடி இருக்கும்போது பாஜக மேலிடமே பார்த்துட்டு என்னங்க இப்படி இருக்குது பிரச்சாரம், ஒன்றுமே இல்லை, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அமித்ஷா வந்தார், குடும்ப ஆட்சின்னு சொன்னார், ஊழல் ஆட்சி, இதை வந்து ஒழிக்க வேண்டும் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் இந்த பக்கம் பாஜக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பல மாநிலங்கள் ஆட்சியில் இருக்க கட்சி, மத்தியில் ஆட்சியில் எத்தனை வருஷமாக இருக்க கட்சி இருந்தாலும் அவங்க கௌரவத்தை விட்டு கொடுத்து, இப்படி தான் நான் சொல்வேன், இவங்களோட கூட்டணி வந்து நீங்கள் தான் இங்கே என்டிஏவோட தலைமை, அதிமுக தான் முடிவெடுக்கணும். போதாக்குறைக்கு ஆரம்பித்த உடனே அண்ணன் நயினார் சொல்லிட்டார், எண்ணம் தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் இல்லை அப்படின்னு. அதனால் இந்த 1 அப்படின்றத விட்டுருங்க நீங்கள், அதுவும் ஒரு எண்ணிக்கை தானே. இவ்வளோ தூரம் பண்ணியும் இவங்க பிரச்சாரமே ஒன்றும் எடுபடலையே. அப்படின்ன பிறகுதான் அண்ணாமலை வராரு, மறுபடியும் அவர் தீவிர பிரச்சாரத்தில் இறங்குறாரு. இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசியிருக்கோம், ஏதோ 52 குழுக்களோ என்னவோ போடுறதா, அதில் வந்து அங்கே ஒரு தொகுதி இங்கே ஒரு தொகுதி அப்படின்னு பிச்சு பிச்சு கொடுக்கறதான், இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க பாஜகலையும் சேர்த்து. ஸோ இங்கே வந்து ஆட்சிக்கு எதிரான மனநிலை அப்படின்றத வந்து அந்த நெரேட்டிவ் மீடியா உங்கள் கையில் இல்லை அப்படின்னும் போது களத்தில் இறங்கி மக்கள் பிரச்சனைகளுக்கு போராடி, அப்போ மக்கள் கவனத்தை ஈர்க்க வேண்டியது ஒரு எதிர்க்கட்சியோடைய வேலை. நீங்கள் எங்கேயும் லண்டனில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வர வேணாம், இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு போக வேண்டாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி திமுக என்ன பண்ணாங்கன்றது பார்த்தாலே தெரியும். அதை பார்த்து கூட இவங்க கற்றுக்கலை. அப்போது இந்த கேப்பை, அந்த வேக்குவத்தை ஃபில்அப் பண்ணது தாவேகா. அவங்க பெரிய அளவில் ஒன்றும் பண்ணலை, ஆனால் அந்த நெரேட்டிவை கடைசி நேரத்தில் கொண்டு வந்தாங்க. இந்த கஞ்சா பிரச்சனை அப்படின்னாங்க, பெண்களுக்கு எதிரான இதுன்னாங்க, குறிப்பாக இளைஞர்கள். இந்த ஐடி விங்கை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பொதுவாக ஒரு கருத்து இருக்குது, எத்தனை பேர் இருக்காங்க ட்விட்டரில், சோஷியல் மீடியாவில் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி தாவேகா வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அந்த இன்ஸ்டாகிராம் அப்படின்னு. அதில் வந்து ஏராளமான ரீல்ஸு அது இதெல்லாம் இது பண்ணி, இது வந்து டவுன் த லைன் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த சின்ன பசங்க இருப்பாங்கல்ல, அவங்க மூலமாக இந்த மெசேஜ், நீ அவங்க டைரெக்டாக வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ ட்விட்டர்லேயோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அங்கே இருக்கிற சின்ன பசங்க அவங்க சொல்லுவாங்க, இப்படித்தான் அந்த மெசேஜை அவங்க கன்வே பண்ணாங்க. ஸோ அந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலையை இவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கினாங்க. இவங்க சுத்தமாக ஒதுங்கி நின்றுட்டாங்க. நீங்கள் கேட்டீங்களே ஒரு இடத்தில் ஜெயித்திருக்கின்றது அப்படின்னு, ஒரு சில பேர் ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க, அண்ணாமலை வந்து பாஜகவை ஒரு மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு. பார்த்தீங்களா, பழைய பாஜகவை கொண்டு வந்துட்டோம் பாருங்கள், சந்தோஷப்படுங்க. இல்ல இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா பாஜக தோல்விக்கு பின்னணியில் அண்ணாமலை தான் இருக்கிறார் அப்படிங்கிற கருத்துக்கள் பாஜக மட்டத்தில் ஒரு சிலர் எதிரொலிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. இல்ல எனக்கு புரியல. இப்போ அண்ணாமலை பிரச்சாரமே பண்ணாமல் இருந்திருந்தார் அப்படின்னு சொன்னால் பாருங்க, அவர் ஆதரவாளர்கள்லாம் ஓட்டு போடல, அதனால் ஓட்டு வரல, தோத்துச்சின்னு ஒரு குறை சொல்லலாம். அவர் தான் வந்து நயினார் அவர்கள் கூட பல இடத்துக்கு போல, இவர் தான் எல்லா இடத்துக்கும் போனார். அதிமுகவில் இருக்கவங்களே அவரை கூப்பிட்டாங்க, பிரச்சாரம் பண்ணார், சுற்றி போனார், ஹெலிகாப்டர்லாம் வச்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இவ்வளோ தூரம் பிரச்சாரம் பண்ணியும் தோத்துடுச்சு அப்படின்னு சொன்னால், அப்போ அதிமுகவோட தோல்விக்கு என்ன காரணத்தை சொல்லுவீங்க? 2வது இடம் நீங்கள் கவுண்டிங்கில் பார்த்தீங்கன்னா முதல்ல க்ளோஸாக வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் விலகி போனாங்க. அட்லீஸ்ட் 2வது இடமாவது வருவாங்க, எதிர்க்கட்சி தலைவராவது வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் ரவுண்டு மாற திமுக அந்த இடத்துக்கு வந்துருச்சு, இவங்க போயிட்டாங்க. போன தடவை எடுத்த இடத்த கூட இவங்களால தக்க வைக்க முடியல. அப்போ அதுக்கு நீங்கள் யாரை குறை சொல்வீங்க? இப்போ பாஜக தோல்விக்கு அண்ணாமலை காரணம் அப்படின்னா, அதிமுகவோட தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி காரணம்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அங்கே மட்டும் அதை சொல்ல மாட்டீங்க, இங்கே மட்டும் இதை சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு தனி மனித வெறுப்பு அரசியல் தானே. அவருக்கு நீங்கள் முழு ஃப்ரீடம் கொடுத்து, கூட்டணி ஓகேங்க, இவர் தாங்க எல்லாத்தையும் பண்ணுவார் அப்படின்னு அன்றைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய தோல்வி வந்திருக்காது என்டிஏ கூட்டணிக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லும் போதுதான் கடைசி வரைக்கும் அவர் நம்பிக்கையோட தானே இருந்தார். ஏன்னா வாக்கு எண்ணிக்கைக்கு முதல் நாள் கூட 200 தொகுதிகள் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி தானே அடிச்சு பேசினாங்க. சிவா, நான் கூட வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு எட்ஜ் இருக்குது அப்படின்னு தான் நம்பிட்டு இருந்தேன். நான் கூட சொல்லியிருக்கேன். காரணம் என்னென்னா, இப்போது 24 எலெக்ஷன் எடுத்துக்கங்க. பாஜக வந்து ஒரு 11 சம்திங் எடுத்தாங்க, அதிமுக வந்து ஒரு 20-22 சம்திங் எடுத்தாங்க. இப்போது அது ரெண்டும் கூட்டினாலே 33%. அதுக்கப்புறம் அந்த பாமக, அமமுக இதெல்லாம் சேர்த்துக்கங்க. ஆனால் இன்றைக்கு அந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் வரவில்லை. காரணம் என்னென்னா,
அந்த பாஜகவுடைய 11% அப்படின்றது இன்னைக்கு அவங்க 3% வாங்கியிருக்காங்க. பட் கூட்டணி இருக்கும்போது அது அதிமுக மற்ற கட்சிகளுக்கு போயிருக்கலாம் இல்லையா. பட் அந்த ஒரு 22, இது ஒரு 11, பாமக இதெல்லாம் சேர்த்தா எவ்வளோ வரணுமோ அந்த பர்சன்டேஜ் வரல. காரணம் என்னன்னா 24 வந்து மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது பாஜக மேலே. அந்த நம்பிக்கையை இவங்களே கெடுத்துக்கினாங்க. முக்கியமாக ஊழல் 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 அப்படின்னு சொல்கிறீங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்கள் சோஷியல் மீடியா கமெண்ட்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் வெக்ஸ் ஆகி போயிட்டு என்னங்க பாஜக ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, இப்படியே தான் சொல்லினுக்கிறாங்க, கடைசியில் ஒரு கேஸும் நிற்க மாட்டுது, இப்படி சொதப்பினுக்கிறாங்க, ஏன்னா இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் திமுகக்கும் பாஜகக்கும் அப்படின்ற அளவுக்கு அவங்க வெக்ஸ் ஆகி போயிட்டாங்க. அதனால தான் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு, ஆதங்கம், அதை கேப்சர் பண்ணக்கூடிய இடத்திலிருந்து நழுவி விட்டார்கள். அந்த ஒரு 5-6% பாஜக அண்ணாமலை கொண்டு வந்தது, அது இந்த பக்கம் வந்திருந்ததுன்னா முடிவு மாறி இருக்கும். இது அவங்களே கெடுத்துக்கினாங்க, அது அந்த பக்கம் அப்படியே போயிடுச்சு. இப்ப அண்ணாமலை அவர்கள் தலைவராக வருவதற்கு முந்தைய நிலையில எல் முருகன் அவர்கள் தமிழக பாஜக தலைவராக இருக்கும் போது 4 தொகுதியில பாஜக வெற்றி பெற்றது. இப்ப அண்ணாமலைய விட்டுருங்க, சோ எல் முருகன் அவர்கள் இருக்கும்போது 4 தொகுதியில வெற்றி பெற்ற பாஜக. இந்த முறை அண்ணாமலை இல்லாமல் ஏன் ஒரு 4 தொகுதியை கடந்து செல்ல முடியல நயினார் நாகேந்திரன் தலைமையில் அப்படி ஒரு கேள்வி உருவாகிட்டு இருக்கலாம். அண்ணாமலை வந்து பிரச்சாரம் மேற்கொண்டா தான் பாஜக வந்து ஒரு எண்ணிக்கையை உயர்த்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி உருவாதுல்ல சார்? நீங்க கேட்டீங்க, இது மாதிரி சில பேர் வந்து இதுக்கும் அண்ணாமலை அவர்களை தான் குறை சொல்றாங்க அப்படின்னு. அவர் தலைவர் இல்லை. எல் முருகன் அவர்கள் இருக்கும்போது 4, நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கும்போது 1, அப்படித்தான் கம்பாரிசன் வச்சிருக்கோம். 1 அதான் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படிங்கிறதுனால அதான் நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு 1 இப்படி தான் சொல்லி நம்பர் 1 அப்படின்னு சொல்லிக்கலாமா சார்? ஆனா அதை விட்டுட்டு அண்ணாமலை மேல பழி போடுறாங்க அப்படின்னா அப்புறம் இவங்களெல்லாம் என்ன சொல்றது? எங்க தலைவர் யாருங்க, அவரை கேட்பீங்களா? இல்லை அதை விட்டுட்டு இவரை போய் எல்லாத்துக்கும் கேட்டுக்கிறீங்க? தலைவராக இருந்தாலும் நீங்கள் தான் அவரை கேட்பீங்க, தலைவராக இல்லாட்டாலும் நீங்கள் தான் அவரை கேட்பீங்க அப்படின்னா அப்போ அண்ணாமலை தான் பாஜக, பாஜக தான் அண்ணாமலைன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்கள் நியாயமாக யாரை கேட்டிருக்கணும்? நயினார் நாகேந்திரன் அவர்களை வந்து எல்முருகன் அவர்களோட ஒப்பிட்டு பாருங்க 4-1 ஆயிடுச்சுன்னு. அதை விட்டுட்டு சுத்தமாக அவர் தலைவர்னது இவங்களே மறந்துட்டாங்க போலுக்குது. எல்லாத்துக்கும் அண்ணாமலை அண்ணாமலைன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அண்ணாமலை தான் பாஜக, பாஜக தான் அண்ணாமலைன்னு சொல்றது கரெக்ட் தானே? இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் வாக்கு எண்ணிக்கை துவங்குவதற்கு முதல் நாளே, முடிவுகள் வருவதற்கு முதல் நாளே செல்வ பெருந்தகை வந்து, முதல் நாள்னா அதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே செல்வ பெருந்தகை அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் வந்து கண்டிப்பா ரிசைன் பண்ணி விடுவேன் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இது ஏற்கனவே ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. கட்சிக்குள்ள முரண்பாடுகள், கூட்டணி விவகாரம் குறித்த முரண்பாடுகள் வரும்போது நான் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து தலைவர் பதவியை ரிசைன் பண்ணிடுவேன், அதனால தான் வந்து ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில வந்து நான் வேட்பாளராக களமிறங்குறேன் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இப்போ வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் தோல்விக்கு பொறுப்பேற்று ரிசைன் பண்ணக்கூடிய நிலையில இருக்காங்க. தமிழக பாஜக வந்து பெரிய அளவில் ஒரு தோல்வியை கண்டிருக்கிறது, வரலாற்றில் இல்லாத ஒரு தோல்வி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல் முருகன் அவர்கள் 4 தொகுதி ஜெயிச்ச நிலையில நயினார் நாகேந்திரன் அவர்கள் அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர், அதிமுகவில் நீண்ட காலம் பயணித்த ஒரு தலைவர், இந்த நிலையிலையும் ஒரு தொகுதியில் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஏன்னா பாஜக வெஸ்ட் பெங்காலில் வந்து மம்தா பானர்ஜிக்கு எதிராக எந்த அளவு எண்ணிக்கையை உயர்த்தி ஒரு சாதனை புரிஞ்சிருக்கிறது அப்படின்னு தெரியும். இப்போ தமிழகத்தில் பாஜகவுக்கு தலைவர் மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? காங்கிரஸ்ல வந்து ஜெயிச்சாங்கன்னு சொன்னால் உடனே அந்த வெற்றி வந்து ராகுல் காந்தியால் அப்படின்னு சொல்லுவாங்க. தோற்று போயிட்டாங்கன்னா உடனே மாநில தலைவர் ராஜினாமா பண்ணுவார். இது வந்து காலங்காலமாக நடக்கிற விஷயம், அதனால இது ஒன்றும் புதுசு கிடையாது. இங்கே வந்து தோல்விக்கு பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணுவாருன்னு இப்படி கேட்கலாம். இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை தோற்று போய்க்கிறாங்க, அப்போல்லாம் ராஜினாமா பண்ணிட்டாங்களா? உடனே சில பேர் இங்கேருந்து வம்புக்குன்னு வருவாங்க. 24 பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கலை, அண்ணாமலை ராஜினாமா பண்ணாரா அப்படின்னு கேட்பாங்க. ஏங்க, தனியாக நின்று அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டபுள் டிஜிட்டில் ஒரு ஓட்டு பர்சன்டேஜை காமிச்சிருக்காரு. இது ஒரு சாதனை கிடையாது. நீங்கள் என்ன பண்ணீங்க, மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பி அப்படின்ற மாதிரி கோட்டெல்லாம் அழி அப்படின்னு பரோட்டா சூரி சொல்கிற மாதிரி மறுபடியும் 3% கொண்டாந்து நிறுத்தி வச்சுருக்கீங்க. நாத்தாக்காவோட கம்மியாக கொண்டாந்து நிறுத்தி வச்சுக்கிறீங்க. பட் இப்போ வந்து அந்த தலைமை மாற்றம் அப்படின்னா அப்போ மறுபடியும் யாரை கொண்டு வருது அப்படின்னு அது உடனடியாக நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சிவா. கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு முழு பொறுப்புனா போஸ்ட்டு கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட வேண்டும். அதுவும் ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்க, புதிய ஆட்சி வந்த பிறகு. அது ஒரு 3 மாதமோ 100 நாளோ ஏதோ ஒன்று கணக்கு சொல்லுவாங்க. அது என்ன கணக்குன்னு நமக்கு தெரியாது. ஹனிமூன் என்ன 100 நாளா? சரி, ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோம். அது வரைக்கும் வந்து பெருசாக கொச்சல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்றது ஒரு மரபு. அதற்கு பிறகு தான் எதிர்க்கட்சியாக வேலையை தொடங்க வேண்டும் அப்படின்னு. ஸோ அதுக்குள்ளே ரீக்ரூப் பண்ணணும், அசஸ் பண்ணணும். அதற்கு பிறகு தலைமை மாற்றம் அப்படின்றதும் என்னை பொறுத்த வரைக்கும்
இவரே கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணட்டும், தப்பே கிடையாது. ஒரு எண்டில் ஒருத்தர் கட்டையை போடணும், ஒருத்தர் அடித்து ஆடணும் அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் அண்ணாமலை, அப்பா நீ அதெல்லாம் பார்த்துக்க, அவர் அங்கே இருக்கட்டும், மாப்பிள்ளை அவர் தான், சொக்கா என்னோடதுன்ற மாதிரி நீங்கள் அடித்து ஆடுங்க, இப்படி பண்ணுறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மறுபடியும் அண்ணாமலையை கொண்டு நீங்கள் தலைவராக போட்டீங்க அப்படின்னு சொன்னால் நேச்சுரலி இந்த கேள்விகள் வரும். அப்போ அவர் தனியாக போனோன்னு சொன்னார், கூட்டணி அமைத்தார்கள், இதெல்லாம் மேலிடம் தானே முடிவு பண்ணது, அவங்க தப்பு பண்ணிட்டாங்களா, அவங்க சொதப்பிட்டாங்களா அப்படின்னு அங்கேயே கேள்வி எழுப்பக்கூடியது. ஸோ அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் மேபி இன்னும் ஒரு வருஷம் அப்படி கண்டினியூ பண்ணிவிட்டு, ஏன்னா 25 தானே, ஆமாம் அந்த உடன்பாடு அலையன்ஸ் வரும்போது தானே அவர் பதவிக்கு வந்தார், 26, 27, 28 அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம் 3 வருஷம். அதுக்கப்புறம் 29 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.